Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. என்ன மகேஷ் கால் பண்றா? ச்சே, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பிசினஸ்மேன் கௌதமையே புத்திசாலித்தனமா ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிட்டேன். ஆனா இந்த மகேஷ் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சொல்லு. என்னத்த சொல்றது? இந்த மாசம் ஹவுசிங் லோன் கட்டுறதுக்கு எனக்கு பணம் கொஞ்சம் அவசரமா வேணும். ஏய், என்னடா கடன் கொடுத்த பேங்க் ஆபீசர் மாதிரி பேசுற? இத பாருமா, நான் கடன் கேட்கல, நீ தான் என்கிட்ட கடன் பட்டிருக்க. புரியுதா? உன் போலி கர்ப்ப வேஷத்தை வெளியே சொல்லாம இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றல, அதுக்கு தான் கேக்குறேன். இது அதுக்கான சர்வீஸ் ஃபீஸ். என்ன, எனக்கு இப்ப வந்தாகணும். இந்த பார், எனக்கு இப்ப பணம் வேணும். குடுப்பியா மாட்டியா? இந்த பைக்கர் இங்க என்ன பண்றான்? மகேஷ் தான். இந்த பார் அஞ்சலி, என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணாத. அஞ்சலி பேரை சொல்றான். அப்புறம் நான் டென்ஷன் ஆன உன் வாழ்க்கை நாசமா போயிடும். அஞ்சலி கிட்ட தான் பேசிட்டு இருக்கானா? இந்த பார், பதில் சொல்லு. இது பார், உனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நான் எப்பவோ கொடுத்து முடிச்சாச்சு. இனிமே என்ன தொல்லை பண்ணாத. நான் உனக்கு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. அந்த வீடியோ வச்சுக்கிட்டு இன்னைக்கு எவ்வளவுதான் பணத்தை கரப்ப? இது பார், ஹாலை பொறுத்து தான் ரேட்டும் மாறும். என்ன ஏதோ ரேட்னு சொல்றான்? இதுவே நீ வேலைக்கு போய் 10,000 15,000 சம்பளம் வாங்குற பொண்ணா இருந்தாலும் வச்சுக்கோ, உன்கிட்ட 2,000 3,000 தான் கேட்டிருப்பேன். நீ தான் பெரிய பணக்காரனோட பொண்டாட்டியாச்சே, அதான் அமௌண்ட்டும் ஜாஸ்தியா இருக்கு. மரியாதைய பணத்தை உடனே கொடு, இல்லன்னு வெய்யு. என் வீட்டு எதிரில இலக்கியாவோட வீடு இருக்குன்னு உனக்கே தெரியும். நேரா போய் கதவை தட்டி உன் போர்ஜரி மேட்டர்லாம் அள்ளி விட்டுருவேன். இப்ப என்ன சொல்ற? அட பாவி, இவன் இந்த வீட்ல தான் தங்கி இருக்கானா? இத்தனை நாளா எனக்கு தெரியாம போச்சு. மகேஷ், ப்ளீஸ் அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாத. இலக்கியா ஏற்கனவே என் கர்ப்பத்து மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அது உண்மைன்னு தெரிஞ்சா வீட்டுல விஷயத்த சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி பண்ணிடுவா. அவகிட்ட மட்டும் நான் தோக்க கூடாது. அந்த பயம் இருக்குல்ல உனக்கு, அப்புறம் ஏன் பணம் தர்றதுக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? நீ உன் குடும்பத்தை ஏமாத்துறது சாதாரண விஷயத்துக்காக கிடையாது. எந்த பொண்ணும் செய்யாத ஒரு போர்ஜரி பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான் மட்டும் அந்த வீடியோவை வெளியே விட்டேன், மொத்த பேரும் காரி உன் மூஞ்சில துப்புவாங்க. எந்த பொண்ணும் செய்யாத ஃபோர்ஜரியா? அப்படி என்ன விஷயத்த அஞ்சலி செஞ்சிருக்கா? ஒன்னும் புரியலையே, குழப்பமா இருக்கு. சரி சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. ஹேய், என்ன லூசா நீ? இவ்வளவு நேரம் பேசிட்டு கடைசியில என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்க என்கிட்ட. பணமா? பணம் பணம் எனக்கு வேணும். சரி, தரேன். எப்போ? நாளைக்கு தரேன். நாளைக்கு எங்க வரட்டும்? உன் வீட்டு பக்கத்துல வருவா? ஐயோ ஐயோ, வேணா 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 வேணா. ஜன நடமாட்டம் அதிகமா இல்லாத புது ஏரியாவா ஏதாவது சொல்லு, நாங்க வந்துடுறேன். புது ஏரியாவா? சரி, அப்ப ஆலப்பாக்கம் கங்கையம்மன் கோவில் கிட்ட இருக்கிற கிரவுண்டுக்கு வந்துடுறியா? சரி, காலையில ஒரு 10 மணிக்கு நாங்க வந்துடுறேன். பார், சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்துரு. ஏதாவது திருட்டுத்தனம் பண்ண அப்புறம் ஒரு ரகசியம் வெளியே வந்துடும். சரியா? ரகசியமா? என்ன ரகசியம்? வச்சிடுறேன். அஞ்சலி எதுக்கு புது லொகேஷன்ல பார்க்கணும்னு சொல்றா? ஒன்னும் புரியலையே. நமக்கு பணம் வேணும், அவ்வளவுதான். எங்க வர சொல்ல நமக்கு என்ன?
இவன் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு அஞ்சலி அப்படி என்ன தப்பு பண்ணி இவன் கிட்ட மாட்டியிருப்பா? ஏற்கனவே நான் சந்தேகப்படுற மாதிரி அஞ்சலி கர்ப்ப விஷயமா இருக்குமோ? நாளைக்கு 2 பேரும் மீட் பண்ண போறாங்கல்ல, அங்க வச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறேன். அஞ்சலி, நாளைக்கு நீ என்கிட்ட மாட்ட போற. யாரு? இலக்கியாவா? என்ன கௌதம், உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க? கண்ணை கட்டுறது உன் கை தான் எனக்கு தெரியாதா? தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி ஓ நீயா அப்படின்னு ஆச்சரியப்படணும். அதுல தானே புருஷன் பொண்டாட்டி பாண்டிங் இருக்கு. ஓ ஓஹோ அப்படியா? சரி, இப்ப கண்ணை கட்டு. ம், ம். ம், ம். ஆ, ஆ. ஏய், இது யாரு? புரியலையே. என்னது? பஞ்சு மாதிரி பூ மாதிரி இவ்ளோ சாஃப்டா இருக்கு. என்னது இவ்ளோ சாஃப்டா இருக்கு? யாரு? யாரா இருக்கும்? கொஞ்சம் மேல போய் பாப்போம். மூக்கு இவ்ளோ நீளமா இருக்க, கண்டே பிடிக்க முடியலையே. யாரா இருக்கும்? ஆ. 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 ஆஹா, ரசகுல்லா மாதிரி இருக்கு. இந்த ரசகுல்லா டேஸ்ட் என் பொண்டாட்டி இலக்கியா கிட்ட மட்டும் தானே இருக்கு. அப்போ இது ஹே, வாட் a surprise. ஐயோ, எப்போ வந்த? You are a good புருஷன். ஏன் இலக்கியா, எனக்கே நீ பாடம் எடுக்கிற, அதுவும் லவ்ல. அதுல நான் PhD தெரியும்ல. என்கிட்ட போய் ஐயோ வலிக்குது கௌதம், விடுங்க கௌதம், ப்ளீஸ் விடுங்க. அம்மா, யார் உங்களை துணி எல்லாம் மடிக்க சொன்னது? நான் செஞ்சுக்க மாட்டேனா? நீ ஒருத்தி எத்தனை வேலையை தான் செய்வ, அதான் நான் துணியை மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு நான் வாங்கிட்டு வந்திருக்கேனே. என்னது? ஒரு நிமிஷம். டன்டடாய். அட குல்ஃபி. இந்தாங்க. ஒரு குல்ஃபியே குல்ஃபி கொடுக்குதே. அம்மா, என்ன திடீர்னு குல்ஃபி வாங்கிட்டு வந்திருக்க? ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அதான் வாங்கிட்டு வந்தேன். சந்தோஷமான விஷயமா? என்னது? அத மட்டும் நான் சொன்னேன்னு வைங்க, அவ்வளோதான். உங்களால சந்தோஷம் தாங்க முடியாது, அப்படியே என்ன தூக்கி சுத்திக்கிட்டே இருப்பீங்க. அப்படியா? அப்படி என்ன விஷயம்? இப்ப லோன் வாங்குறதுக்கு உங்களுக்காக ஷூரிட்டி கொடுக்க யாரும் வரமாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அந்த கவலை இனி வேண்டாம். உங்க லோனுக்கு ஷூரிட்டி கிடைச்சாச்சு. ஏய், என்ன சொல்ற? யார் ஷூரிட்டி கொடுக்க போறது? மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன் யாரு? அவர் எனக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து தெரியும். அவர் வைஃபுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அப்ப நான் தான் அவங்களுக்கு பிளட் கொடுத்தேன். அதுல இருந்து அவங்களுக்கு என் மேல தனி பாசம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் ஒரு டிஃப்ரெண்டான சிச்சுவேஷன்ல அவரை மீட் பண்ணேன். என்ன நடந்துச்சுன்னா, மோல இறங்கியா கேளா குடிச்சிட்டு ஏன் ஆட்டோல மோதி இருக்கற? அட போயா சார். இறங்கியா கேளா. அன்னைக்கு நீ மட்டும் என் வைஃபுக்கு ரத்தம் கொடுக்கலன்னா என் வைஃப் சாந்தா இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டா. என்ன சார் இது? நம்ம ஐயோ சார், முதல்ல உள்ள வைங்க.
உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம எங்க கிட்ட கேளு, நாங்க செய்யறோம். என் ஹஸ்பண்ட் புதுசா ஒரு பிசினஸ் பண்றதுக்காக லோனுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், அவர் பிசினஸ் பண்ணி பழையபடி நல்ல நிலைமைக்கு வந்துருவாரு. பேங்க் லோனுக்கு ஷூரிட்டி கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. எப்படி? ஏய், என்ன இலக்கியா, எல்லாமே மேஜிக் மாதிரி இருக்கு. இது கனவா இல்ல உண்மையா? உண்மைதான் கௌதம். இனிமே உங்களுக்கு லோன் ஈஸியா கிடைச்சிடும். ஆ, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தொழிலை செஞ்சு டெவலப் ஆகுங்க. ரொம்ப தேங்க்ஸ் இலக்கியா. லோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரே கவலையில இருந்தேன். நீ உண்மையிலே பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. சோ தேங்க்யூ 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 தேங்க்யூ. என்ன கௌதம், வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும் சொல்லு, இப்பவே செய்றேன். ஆஹா, போதுமா? போதும். அப்புறம் கௌதம், நாளைக்கு காலையில கோபாலகிருஷ்ணன் சார் வீட்டுக்கு போய் அவரை பார்த்து பேசுங்க. டபுள் ஓகே. இந்த மேடத்தோட பேரை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்னு அப்புறம் தெரியும். ஓ, சரிங்க மேடம், கண்டிப்பா உங்க பேரை சொல்றேன். சரி, நாளைக்கு நீ வா, ரெண்டு பேரும் பார்த்துட்டு வரலாம். இல்ல கௌதம், நாளைக்கு எனக்கு காலையில 10 மணிக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அங்க போய் ஆகணும். அப்படியே என்ன வேலை? அது வந்து இந்த அஞ்சலி. என்னது? அஞ்சலியும் பைக்கரும் மீட் பண்றத கையும் கழுவுமா பிடிக்க போறேன்னு சொன்னா நீயே இதுல தலையிடுறேன்னு கௌதம் சண்டைக்கு வருவாரு. இத சொல்லாம மறைக்கிறது தான் பெட்டர். இலக்கியா, ஏய் இங்க பாரு. ஏய் இலக்கியா, என்ன ஏதோ சொல்ல வந்த, அப்படியே சைலண்ட் ஆயிட்ட. நாளைக்கு 10 மணிக்கு அப்படி என்ன வேலை இருக்கு? இல்ல அது நாளைக்கு ஸ்கூலுக்கு 10 மணிக்கு போகணும்ல, அத சொன்னேங்க. உனக்கு ஸ்கூல் டைம் 8:30 மணி தானே, 10 மணிங்கற? ஐயோ, டங் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே ஓகே, குல்ஃபி சாப்பிடுறேன். அஞ்சலி, நாளைக்கு நான் வர்றதை நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டேன். உன் பித்தலாட்டத்தை அம்பலமாக்குறேன் பாரு. வரட்டும். இனி அந்த பொறுக்கிக்கெல்லாம் பணம் தர முடியாது. இந்த பிரச்சனைக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன். என்ன காணோம்? எங்க அவன்? இங்க தானே வர சொன்னா. அஞ்சலி மட்டும் நிக்கிறா, அந்த பைக்கரை காணோம். இனிமேதான் வருவானோ? அவன் சொன்ன டைமுக்கு பயந்துட்டு அஞ்சலி வரானா, அப்ப ஏதோ பெரிய விஷயத்துல இவன் மாட்டியிருக்கா. அது என்னன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன பண்ணலாம்? வீடியோ எடுப்போம். வாடா வா. ஏன் லேட்டு? என்னது இது? ஆச்சரியமா இருக்கு. நான் வரலன்னா சந்தோஷப்படுற ஆள் நீ, இன்னைக்கு என்னடானா ஏன் லேட்டுன்னு கேக்குற? என்ன விஷயம்? இனியோட உன் கணக்க முடிக்கலாம்னு நினைச்சேன், அதான். இந்த பார், உன்னோட ரகசியம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம கணக்கு முடியவே முடியாது. நீ வாழ்நாள் பூரா பணத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி சரி, பணம் 2 லட்சம் கொண்டு வந்தியா? என்ன இருக்க அமௌண்ட் ஏறிக்கிட்டே போகுது? அது ஒண்ணும் கிடையாது. உன் அத்தை பொண்ணு இலக்கியா நான் இருக்கிற வீடு எதிர்க்கவே குடி வந்திருக்கா. அவ பக்கத்துல நான் குடி இருக்கிறது எனக்கு தானே ஆபத்து. பெரிய தலைவலியா இருக்கு. அதான் வீட்டை காலி பண்ணி நான் வாங்கின புது பிளாட்டுக்கே போலான் இருக்கேன். அந்த வீட்டுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் இந்த 2 லட்சம் தேவைப்படுது. தர முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? ஏய் நடி,
பேச்சுல ரொம்ப திமிரு தெரியுது. நான் நினைச்சேன்னு வை, உன் வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவேன். நீ பண்ணிட்டு இருக்க ஃப்ராடுத்தனம் ஃபுல்லா எல்லா ஆடியோ வீடியோ மூலமா என்கிட்ட இருக்குன்னு தெரியல உனக்கு. அதை நான் காத்துக்கிட்ட கொடுத்தேன்னு வெய்யி, உன் தாலியை பிடுங்கிட்டு தெருவில் விட்டுருவான். அந்த வீடியோல அப்படி என்ன ஆதாரம் வச்சிருக்கான் அவன்? ஒன்னும் புரியலையே. இந்த பார், உன் லைஃப் என் கையில் இருக்கு. உன்னை போன போதுன்னு விட்டுட்டு இருக்கேன். மரியாதையா பணத்தை கொடு, இல்ல சொன்னதை நான் செஞ்சிருவேன். என்னடி முறைக்கிற? சீக்கிரம் பணத்தை கொடு, நான் போனோம். கொடுக்குறேன், நிறைய கொடுக்குறேன். ஃபுல்லா வாங்கிட்டு போ. என்ன விசில் அடிக்கிறா? பார்க்கவே பயமா இருக்கே. அஞ்சலி இவ்ளோ பெரிய கேடியா? ஐயோ, வா. அஞ்சலி, யார் இது? பணம் கேட்டல, அது கொடுக்கறதுக்கு தான் வராரு. கேட்டல, அது கொடுக்க தான் வந்திருக்காரு, வாங்கிக்கோ. வணக்கம் மேடம். சார் எங்கேயோ போகணும்னு சொல்றாப்ல, ரொம்ப அர்ஜென்ட்டா அமுச்சு வச்சிரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா பேக் பண்ணு. சரி மேடம். அடி, நல்லா அடி, போடு. ஏய், ஐயோ, உன் பின்னாடி பாருடா. இவன் எப்படி இங்க வந்தா? எல்லாத்தையும் போன்ல ரெக்கார்ட் பண்றாளே. ஐயோ, ஏய், போயிட்டாளே. Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in physiotherapy, occupational therapy and yoga science and therapy. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்